ஆஸ்பத்திரி திறந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, ஒரு அரை மணி நேரம் காணும். இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணி இன்னைக்கு இந்த டாக்டர் கட்டப்பு. எப்படி இன்னைக்கு காலத்தை கடக்கிறது, எப்படி இன்னைக்கு பில்டப் கொடுக்கறது? டாக்டர் டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வெளியே யாரும் இல்லையா? இல்ல டாக்டர், திறந்துச்சு, அப்படியே ஓடி வந்துட்டேன் உள்ள. ஆமா, வரக்கு நேரம் ஆகும். டாக்டர் என் பேரு நீலகண்டன் டாக்டர். பொறுப்பா பொறு. நான் ஒரு பேப்பர் தரேன், அதுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வா. சரிங்க டாக்டர். ஒண்ணுமே தெரியலையே. கண்ணாடி போட்டு பாரு, தெரியும். ஓ, எழுதிருக்கு. டெலஸ்கோப் 1, நோட் பேட் 1, பென். இது எல்லாம் எதுக்கு டாக்டர்? புதுசா பிசினஸ் தொடங்குறேன், அதுக்கெல்லாம் வேண்டாமா? ஓ சரி சரி சரி, வாங்கிட்டு வரேன் டாக்டர். சரி. இந்தாங்க டாக்டர். இது என்னது? இதான் டாக்டர் டெலஸ்கோப். ஓ, இது எப்படி போடணும்? இப்படி போட்டாங்க? இல்லங்க டாக்டர், இப்படி போடணும். இல்லங்க டாக்டர், இப்படி டாக்டர். ஆமா ஆமா, இதான் டாக்டர். சரி. நீங்க கேட்ட நோட் பேட், அப்புறமா இத வச்சுக்கோங்க. அப்புறமா பென் 7 ரூபாய் டாக்டர். ஓகே. உள்ள பில்லு கிடக்கு, சரியா எல்லாத்துக்கும்? சரி, பில்லு கிடக்கட்டு. இதை கொண்டு போ. வேண்டாமா டாக்டர்? வேண்டாம். சரி. சரி. உன பேர் இல்ல? என்னோட பேர் நீலகண்டன் டாக்டர். சரி. நீ எதுக்கு இங்க வந்த? டாக்டர், எனக்கு இட்லியில சட்னி முக்கி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். தக்காளி சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, கடலை சட்னி. இப்போ நான் இதை 14 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இட்லியில சட்னி தொட்டு சாப்பிடுறது. இப்போ 3 மாசமா எனக்கு அது ஒத்து வரல. ஏன் டாக்டர்? எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியாதா டாக்டர்? எனக்கு எப்படி தெரியும்? சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அத முதல்ல சொல்லுங்க டாக்டர். சரி, இதுல சரி, உனக்கு என்ன ப்ராப்ளம்? சட்னி தொட்டி இப்ப தின்ன உட்காந்த சட்னி தொட்டி. ஆமா டாக்டர். சரி, நீ உனக்கு கிட்னியை 2 கலத்தி எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஓகேவா? அப்படியா டாக்டர்? சரி, அப்படி பண்ணிட்டா சரியாகுமா? சரியாகும், எல்லாம் சரியாகும். அடுத்து கவலைப்படண்டாங்களா? டெய்லி காலையில சாப்பிடலாம் இல்ல? சரி, அப்ப சரி. சரி நர்ஸ், இவளை கூட்டிட்டு போய் ஆபரேஷன் தியேட்டர்ல கொண்டு விடுங்க. நான் ஒரு சுத்தியில ஆப்பு எடுக்குங்க, நான் வரேன். டாக்டர் சரி, நான் பின்ன போயிட்டு வரட்டா? சரி சரி. ஆபரேஷன் தியேட்டருக்கு போகணும். அது எங்க இருக்கு? இப்படி நேரா போய் அப்படி போய் அப்படி அங்க போன கீழ்பாக்கம் இல்ல இருக்கு. அப்படின்னா நீ நேரா போயிரு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், கொஞ்சம் தள்ளி நின்று பேசு. சொல்லு டாக்டர். நான் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறதுனால என் பொண்டாட்டி சொல்றேன், உங்க ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். யார் சொல்றா? என் பொண்டாட்டி. ஓகே ஓகே, பொண்டாட்டி சொல்றாளா? ஆமா டாக்டர். என்ன ப்ராப்ளம்? என் ஹார்ட்ல நான் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறதுனால என் ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றேன். ப்ராப்ளமா? ஆமா டாக்டர். சரி, இதுக்கு மருந்து எழுதி தரேன். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். இதுல என்ன இருக்குன்னு பாரு. ஒரு வலிய ரோஜா பூ மாலை, ஒரு ₹1 காசு, அடுத்து ஒரு கட்டு ஊதுபத்தி. இதெல்லாம் வாங்கிட்டு இங்க வருமா டாக்டர்? இங்க வராத, நேரா போஸ்ட்மார்டம் பண்ணல அறையில போய் படுத்துரு. அப்ப என் ஹார்ட் என் கையில எடுத்து போக்கலாமா? ஆமா, நான் கீழே எடுத்து கையில தான். சரி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். போயிட்டா. டாக்டர் டாக்டர் சொல்லுப்பா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் 5 ரூபாய்க்குள்ள காக்கா பிரியாணி சாப்பிட்டேன் டாக்டர். அன்னைக்குல நீலகிரி எக்ஸ்பிரஸ் மாதிரி போயிட்டே இருக்கு டாக்டர். அதுக்கு என்ன செய்யணும்? போயிட்டே இருக்கா? சரி, இதுக்கும் மருந்து எழுதி தரேன். சரி, இதுல நான் 3 விதமான சிமெண்ட் எழுதிருக்கேன். ஓகேவா? இத வாங்கிட்டு கொஞ்சம் சல்லியும் மணல் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க லேப் இருக்கு பாத்தியா, அங்க சீனியர் கொத்தனார் சீனிவாசன் MBBS இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு கொடு. அவர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே பூசி விட்டுருவாரு. எல்லாம் சரியா போயிடும். ஓகேவா? தேங்க்யூ.
ஃபீஸ் கொடுத்துட்டு போறியா? டாக்டர் டாக்டர் சொல்லுப்பா. நேத்து சாயந்தரம் எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு டாக்டர். இடுப்பு பிடிச்சிக்கிச்சா? ஆமா டாக்டர். ஓகே ஓகே, அதுக்கும் மருந்து எழுதிதான். இதுல என்ன இருக்குன்னு படி. இடுப்பு வலி சரியாகுன்னு எழுதி இருக்கு டாக்டர். சரியா தப்பா எழுதிக்கிறா. இடுப்பு புடிய விட்டுருக்குன்னு எழுதிக்கிடா. இங்க இப்படிதான் டாக்டர் எழுதி இருக்கு. சரி, இதை நீ அப்படியே டெய்லி உனக்கு இடுப்பு படிச்சு காட்டு. இடுப்பு படியே விட்டுருக்கு, எங்கேயாவது விட்டு போயிடும். அப்படியா டாக்டர்? ஆமா ஆமா. இடுப்பாடி விட்டுடு, இடுப்பாடி விட்டுடு டாக்டர். லைட்டா சரியாகிடுச்சு டாக்டர். சரியாகும், அப்படியே கண்டினியூ பண்ணு. இடுப்பாடி விட்டுடு, இடுப்பாடி விட்டுடு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை டாக்டர். இல்லை. தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை, பான் பராக் கோயில போடுற பழக்கம் இல்லை. இல்லை. எனக்கு எங்க அப்பாவுக்கு சுகர் இல்லை, அதனால எனக்கு வர வாய்ப்பு இல்லை டாக்டர். ஓகே. நான் இன்னும் ஆரோக்கியமா இருக்கு. நான் இனி என்ன செய்யணும் டாக்டர்? ஒண்ணுமே இல்லையா உனக்கு? ஒன்றும் இல்லை டாக்டர். அப்ப நீ இங்க வந்த? நான் இன்னும் ஆரோக்கியமா இருக்கு, என்ன செய்யணும்? இன்னும் ஆரோக்கியமா இருக்கணுமா? ஆமா டாக்டர். சரி, அதுக்கு மருந்து தான். இதுல எழுதியிருக்கதை வாங்கி சாப்பிடு. என்ன டாக்டர் சுருட்டி சுருட்டி எழுதிருக்கீங்க? பார்த்து பாரு, எல்லாம் என்ன தெரியும். டாக்டர் சைனாய்டுன்னு எழுதிருக்கீங்க? ஆமா ஆமா, சைனாய்டு தான். நீ சாப்பிட்டுட்டு எல்லாம் 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 சரியாயிடும். அப்படி டாக்டர்? ஆமா, அப்படியே போயிடும். ஆமா, எல்லாம் போயிடும். டாக்டர். சொல்லுப்பா. நீங்க புதுசா வீடு கட்டுங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல வேலை முடிஞ்சா டாக்டர்? ஆமா ஆமா, அந்த பால்கனி வேலை வச்சு கொஞ்சம் மிச்சம் இருக்கு. ஏன் அதை நீ கேட்குற? அதிக பசங்க. இல்ல டாக்டர், எனக்கு எப்ப டிஸ்சார்ஜ்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் டாக்டர். உன்னோட வியாதி என்னன்னு எம்பிபிஎஸ் படிச்சு எங்களாலே சொல்ல முடியல. நீ ஒரு வேலை பண்ணு, டெல்லிக்கு போ. அங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருப்பார். அவர்கிட்ட போய் ஒரு வியாதியை சொல்லு, அவர் குணப்படுத்திடுவார். முடிஞ்சா போய் பாக்குறேன் டாக்டர். சரி சரி. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர், நீங்க ஒரு மாத்திரை தந்து உனக்கு இருக்க வியாதிக்கு ஆயுஸ் முழுவதும் சாப்பிடணும்னு சொன்னீங்க. ஆனா வெளியில இருக்க நர்சமா சொல்றாங்க 6 மாசம் சாப்பிட்டா மாதிரி. நான் எதை ஃபாலோ பண்ண டாக்டர்? ரெண்டும் ஒண்ணு தானேப்பா. அப்படியா டாக்டர்? ஆமா. எல்லாம் சரியாயில்ல டாக்டர்? சரியாயிடும். டாக்டர் போயிட்டாங்க. டாக்டர். சொல்லுப்பா. டாக்டர், எனக்கு மூச்சு விட்டு விட்டு வருது டாக்டர். அதுக்கு மூச்சு ஒரே நிறுத்திடவா? இல்ல டாக்டர். அப்ப இன்னொரு விஷயம் டாக்டர், நான் வேகமா உயிரை பணைய வச்சு ஓடும் போது மூச்சு வாங்குது. அது ஏன் டாக்டர்? நீ ஏன் வேகமா ஓடுற? மெதுவா நடந்து போக வேண்டியதானே? பிக் பாக்கெட் அடிச்சு விட்டு மெதுவா ஓடினா பிடிச்சிடுவாங்க டாக்டர். நீ திருட்டு பையலா? நீ வெளியே போ, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி பையமாரிகள்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க போய் கடைசியில் நம்ம தான் கம்பியணும். அதனால நாளையில இருந்து கெட்டப்பா மாற்றி புதிய பிஸ்னஸ் பண்ணி நல்லா பிழைக்க பார்க்கணும்.